இங்க அன்பு அண்ணன் அர்ஜுன் அண்ணா ஊட்டி அண்ணா அவரோட சிரிப்பும் ஞாபகம் வரும். அதிமுக அம்மா இருக்கிற காலத்துல இருந்து அர்ஜுன் அண்ணாவை நல்லா தெரியும். அண்ணா உங்க அன்புக்கும் அதே பார்முலால கை எடுத்துக்கிட்டு பாஜக காரங்களும் வேஷம் போடுறாங்க. நான் அண்ணாமலைதான் லூசுத்தனமா ஏதோ பண்றாருன்னு பார்த்தா எல்முருகன் அவரை விட பெரிய நடிகரா இருக்காரு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் எட்டி பார்க்காத எல்முருகன் இன்னைக்கு டான்ஸ் என்ன, ட்ரெஸ் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த படுகாஸ் மக்களுக்கு நல்லா தெரியும், இந்த நீலகிரி மக்களுக்கு நல்லா தெரியும், தேர்தல் சமயத்துல வந்து மறுபடியும் ஓடி போறவங்க யாரு, இந்த மண்ணிலேயே உங்க கூட வாழ்றவங்க யாருன்னு தெரியும். தயவு செஞ்சு அவங்க நம்பாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாத பிஜேபி, எதுவுமே செய்யறதுக்கு திட்டம் இல்லாத பிஜேபி, மக்களுக்காக பேசுறதுக்கு எதுவுமே விஷயம் இல்லாத பிஜேபி, மக்களுக்காக மேல போட்டு கூட பேசுறது கிடையாது. சும்மா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோட் ஷோ, மோடி ரோட் ஷோ, அமித்ஷா ரோட் ஷோ, ஜேபி நட்டா ரோட் ஷோ, அண்ணாமலை ரோட் ஷோ. சும்மா கைய காமிச்சுக்கிட்டே போறாங்க. பேசினா எங்க தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்கன்னு இந்த ரோட் ஷோ வேற பெருமையா பேசுறாரு அண்ணாமலை. ஆட்டுக்கார அலமேலுன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அது சூப்பர் ஹிட் படம். அந்த படத்துல ஒரு ஆடு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அந்த ஆட்டை தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் ரோட் ஷோ நடத்தினாங்க. நான் தமிழன் பார்க்காத ரோட் ஷோவா பிஜேபி காரங்க காமிச்சிட போறாங்க. இதுல பிஜேபி சொல்றாங்க, எங்க எடப்பாடியார ரோட் ஷோ நடத்த சொல்லுங்க, வித்த காட்ட சொல்லுங்க பாப்பான்னு. தம்பிக்கு ஒரு விஷயம் புரியல, கைத்தட்டல் வாங்குறதுக்கு குழந்தைதான் குட்டிக்காரமா போடணும், சிங்கம் சும்மா சிரிச்சுக்கிட்டு நின்னாலே போதும். எங்க தலைவர்கள் இருக்கிற இடத்துக்கே கூட்டம் வரும். பிஜேபி வேணும்னா கூட்டமா இருக்கிற இடத்துல போய் அரசியல் பண்ணணும். இந்துத்துவ பேசி மக்களை பிரிச்சு ஆதாயம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக. இந்துத்துவம் பேசி பிஜேபி திமுகவை எதிர்க்கலாம். ஆனா அதிமுக கிட்ட இந்த ஜாதி அரசியல், மத அரசியல் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுக அம்மனும் அல்லாவும் மாரியும் மேரியும்